ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ராவல் பொக்கிஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் மிக மிக முக்கியமான கோயில்னு சொல்லலாங்க. மறுபிறவி இல்லாத சிவன் ஸ்தலம் தேய்பெருமாநல்லூர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறுபிறவி இல்லாத கோயில்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, யார் ஒருவருக்கு மறுபிறவி இல்லையோ அவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். இந்த கோயிலோட தல வரலாறு, தல பெருமை, தல சிறப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே இங்கு உள்ள வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத திருக்கோயில் வளாகத்தில் வலது பக்கமாக கன்னி மூலையில் தனி சன்னதியில் கபால கணபதி எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சி தராரு. அது என்ன கபால கணபதினா, இந்த கணபதி கண்களை யானை முகத்தில் உள்ளது போல முகத்தின் பக்கவாட்டில் இல்லாமல் மனிதனுக்கு இருப்பது போல முகத்தில் நடுவில் உள்ளது. மேலும் இவரோட கை கால் விரல்கள் பார்த்தீங்கன்னா மனித விரல்கள் போலவே நீண்டிருக்கும். இடுப்பில் கபால மாலையை அணிந்திருக்கிறார். ஏன் பார்த்தீங்கன்னா, மகா பிரளய காலத்தில் இந்த பூ உலகமே நீரில் அமிழ்ந்தபோது இத்தலம் மட்டும் மூழ்காமல் வெளியே தெரிந்தது. இதை கண்ட திகைத்த நான்முகன் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள விநாயகரை தியானித்தார். அவர் முன் தோன்றி, விநாயகர், இத்தலம் புனிதமானது, இங்கே சிவபெருமான் எழுந்தருளப் போகிறார். மறுபிறவி இல்லாத புனிதர்கள்தான் இத்தல ஈசனை வழிபட பாக்கியம் கிட்டும். ஈசனுடன் அன்னையும் நானும் இத்தலத்தில் எழுந்தருளுவோம். அப்போது என் கண்கள் மனித கண்களைப் போல நேராக காட்சி தரும். என் நகங்கள் நரம்புகள் எல்லாம் மனித உறுப்புகள் போலவே இருக்கும் என்று கூறினார். அந்த வேளையில் அஷ்டதிக் பாலகர்களின் மண்டை ஓடுகளை மாலையாக மாற்றி என் இடுப்பில் ஒட்டியானமாய் அணிவேன். என்னை வழிபடுபவர்கள் அவர்கள் செய்த பாவங்களை நிவர்த்தி செய்து சகல பாக்கியங்களும் அளிப்பேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். இந்த கபால விநாயகருக்கு சந்தன அபிஷேகம் செய்யும் போது அவரோட இடுப்பில் இருக்கிற கபால ஒட்டியானத்தை நம்ம தரிசிக்கலாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா புராண கால தொடர்புடைய இத்தலத்தில் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி அருள்பாலிக்கிறார். இவரை வணங்குவோருக்கு மறுபிறவி இல்லை என்று சொல்லப்படுகிறது. மிகவும் பழமையான இத்திருக்கோயில் ஆகம விதிக்கு முற்றிலும் மாற்றாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இங்கே எழுந்தருளிருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் மாறுபட்ட கோலத்திலே காட்சி தருகின்றனர். இத்தல இறைவனின் மகிமை அறிந்த அகத்திய மாமுனிவர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியை தரிசிக்க வந்தார். அகத்தியர் வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி உண்டு என்பதனால் அவரை அங்கு வராமல் தடுக்க எண்ணினார். அதனால் மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியர் வருகையை தடுக்குமாறு கூறினார். இறைவனின் கட்டளையை ஏற்ற மகரந்த மகரிஷி அகத்தியர் மேற்கொண்டு நடக்க முடியாமல் மகரந்த பூக்களால் மாறி வழியை அடைத்து விட்டார். வழி மறித்த மகரந்த மலர்களை ஞான திருஷ்டியால் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களை மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து, மகரிஷியே, நான் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும், வழிவிடுங்கள் என்றார். மகரந்த மகரிஷியோ வழிவிட மறுக்கவே கோபமடைந்த அகத்தியர், பூ போன்று இருக்கும் உன் முகம் யாழி முகமாக மாறட்டும் என்று சாபமிட்டார். அகத்தியர் சாபம் பலிக்க யாழி முகத்துடன் காட்சி தந்த மகரிஷி, மாமுனிவரே, இதனை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை. இறைவன் கட்டளைப்படிதான் தங்களை வழிமறைத்தேன். உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தலம் இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன் சாபத்திற்கு விமோச்சனம் கேட்டார். சாந்தமடைந்த அகத்தியர் மகரந்த மகரிஷியே, நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத பொருளை கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தை அடைவீர் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்றார். உடனே மகரந்த ரிஷி தேய்பெருமாநல்லூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்திற்கு வந்து யாழி முகத்துடன் பூஜை செய்தார். ஒரு முக ருத்ராட்சத்திலிருந்து 14 முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை சமர்ப்பித்து பூஜை செய்ய சுவாமி ரிஷிக்கு காட்சி கொடுத்தார். ரிஷி தன் யாழி முகம் மாறி சாவு மோட்சணம் அடைந்தார். அதனால்தான் இத்தல இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் சாற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். மூலஸ்தானத்தில் தெற்கு திசையை நோக்கி தனி சன்னதியில் வேதாந்த நாயகி அருள்பாலிக்கிறாள். இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா வலது காலை எடுத்து வைத்து முன்னோக்கி வருவது போன்ற தோற்றத்தில் நமக்கெல்லாம் காட்சி தருகிறாள். அது மட்டும் இல்லைங்க, அம்பாள் நம்முடன் பேசுவது போல உதடு குவிந்த நிலையில் உள்ளது. இது வேறு எங்கும் காண கிடைக்காத காட்சி. நமக்கு வேதத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் பாவனையோடு இருப்பதாக சொல்கின்றனர். இந்த அன்னையின் உபதேச கருணை பார்வையால் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். அம்பாள் சன்னதிக்கு அருகே பார்த்தீங்கன்னா சாந்த பைரவர் என்ற சிறிய உருவிலும் மகா பைரவர் என்று சுமார் 5 அடி உயரத்தில் பெரிய உருவிலும் ஒரே சன்னதியில் 2 பைரவர்கள் காட்சி தருகின்றனர். பைரவர் சன்னதிக்கு பக்கத்தில் சனி பகவான் காக்கை வாகனத்துடன் இடுப்புக்கு கீழே
இடது கையை வைத்தபடி ஒய்யாரமாக மேற்கு நோக்கி இறைவனை பார்த்த வண்ணம் காட்சி தருகிறார். இவர் ஏன் ஒய்யாரமாக நிற்கிறார் என்பதற்கு ஒரு கதை இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட குருக்கள் நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, அதை பற்றி பார்க்கலாம். ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த பக்தர்களே, இந்த ஊர் பேர் தேப்பெருமானூர்னு பேர். கும்பகோணத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தேப்பெருமானூர்னு பேர். இந்த ஆலயத்தை வழிபடணும்னா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். மறுபிறவி இல்லாதவ தான் தரிசிக்கலாம் இந்த க்ஷேத்திரத்தில். அவ்வளோ மகிமையான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். சுவாமி பேர் விஸ்வநாத சுவாமின்னு பேர், அம்பாள் பேர் வேதாந்த நாயகின்னு பேர். வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி ருத்ராட்சேஸ்வரர். இந்த சுவாமிக்கு பேர் இன்னொரு பேர் ருத்ராட்சேஸ்வரன் பேர். இங்கே அகத்திய ரிஷியே வழிபடா க்ஷேத்திரம். மகரந்த மகர்ஷின்னு சொல்லக்கூடிய ரிஷினால் ருத்ராட்சதனை அர்ச்சனை பண்ணி தன்னோட சாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டான்னா சுவாமிக்கு ருத்ராட்சேஸ்வரன் பேர் வந்தது. அம்பாள் வேதாந்த நாயகின் பேர். வேதத்துக்கெல்லாம் நாயகியாக இதழ்கள் மேலுங்கீழுமா திறந்த மேனிக்க வேத மந்திரம் சொல்கிறதா ஐதீகம். அதனால தான் வேதாந்த நாயகின் பேர். இன்னுமானது அம்பாள் வேதங்கள் சொல்கிறதா ஐதீகம். இங்கே 2 பைரவர், ஒரு பைரவருக்கு வாகனம் வடக்கு பக்கம், ஒரு பைரவருக்கு வாகனம் தெற்கு பக்கம். சனீஸ்வரனோட ஆணவத்தை குறைச்சி இங்கே சம்ஹாரம் பண்ணி நிவர்த்தி பண்ண க்ஷேத்திரம். காசி விஸ்வநாத சுரூபத்தில் 12 ஜோதிலிங்கமாக வந்து நிவர்த்தி பண்ணனால இங்கே சனீஸ்வர தோஷமான நிவர்த்தி. இந்த க்ஷேத்திரத்தில் நந்தி பகவான் காது கொடுத்து கேட்பார், நந்தின் பேர். ஒரு காது இருக்கும், ஒரு காது பின்னமாயிருக்கும். 32 விதமான அவைய லட்சணத்தோடு உள்ள நந்தி. யார் ஒருவர் பிரதோஷ தண்ணிக்கு 1.25 அடி தூரத்திலிருந்து மனசார நந்தி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. இறைவன்கிட்ட நேராக நந்தி பகவான் சொல்கிறதா ஐதீகம். இங்கே நவகிரகம் சூரியன் 365 நாள் சுவாமியை பூஜிக்கிறதா ஐதீகம். சூரியனை மட்டுமே கிரகங்கள் பார்க்கும், வெளிப்பார்வை கிடையாது. ஆதி காலத்தை தோன்ற கோயிலில் மட்டும்தான் நவகிரகம் இப்படி இருக்கும். இங்கே தட்சிணாமூர்த்தி நந்தி வாகனத்தில் இருப்பார். அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு பேர். அன்னபக்ஷின்னு சொல்லக்கூடிய பறவையோட சாப நிவர்த்தி. அதாவது சுவாமி நீரூற்று நிவேதியம் பண்ணார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு. அதனால் அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு பேர். இந்த க்ஷேத்திர ஸ்தலபுரான விநாயகர் பெருமான் சொல்கிறார். 3 சரீரம், மனித சரீரம், மிருக சரீரம், மாய சரீரம். 3 சரீரமாக வந்து க்ஷேத்திரத்தோட ஸ்தலபுராணம் சொல்கிறதா ஐதீகம். அதனால் இந்த ஆலயத்தை யார் தரிசனம் பண்ணாலும் 3 பிரதட்சணம் பண்ணிட்டு போகணும். இந்த க்ஷேத்திரோட தீர்த்தம் யம தீர்த்தம். மகரந்த மகர்ஷி ஸ்நானம் பண்ணதுனால ஞான தீர்த்தமாக மாறினது. அதனால் யார் ஒருவர் மனசார இங்கே பிரதோஷ தண்ணிங்க ஸ்நானம் பண்ணி 21 பிரதட்சணம் தண்ணி அபிஷேகத்துக்கு கொண்டு கொடுக்குறாளோ என்ன காரியமோ அந்த காரியம் சித்தியாகும் அப்படிங்கிற அந்த தீர்த்தத்துக்கு மகிமை உண்டு. இந்த க்ஷேத்திர ஸ்தலவிருட்சம் வில்வமரம். அந்த வில்வமரத்துலேருந்து 2010 சூரிய கிரகண தண்ணி பாம்பு வில்வம் வச்சு இங்கே சுவாமி சாத்தன வைபவம் நடந்தது. வேர்ல்டுலே எங்கேயும் இல்லாத வெள்ளி கவசம், தங்க கவசமே சிவனுக்கு ருத்ராட்சதனான கவசமானதுக்கு. அது சுவாமி மேலே அணியும் போது தரிசனம் பண்ணால் சிவயோச்சிய ராஜபதவி கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அவ்வளோ மகிமை அந்த கவச்சத்துக்கு. மாசி மகத்து அந்த கவச்சம் சாத்துவோம். அந்த கவச்சத்தில் 2017 பாம்பு சட்டை உரிச்சு வச்சிருந்தது. இந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம். பிரதோஷம், சிவராத்திரி, மாசி மகம். மாசி மகத்துக்கு 8 மணி நேரம் இந்த வாயில் நேர் வாயில் திறந்திருக்கும், சூரிய வாசல். சிவராத்திரி ஒரு பகல் ஒரு இரவு திறந்திருக்கும். பிரதோஷத்துக்கு 2.5 மணி நேரம் திறந்திருக்கும். அந்த வாசல் வழியாக உள்ளே வரும்போது என்ன காரியமோ அந்த காரியம் சித்தியாகும்னு சொல்லி மகரந்த மகர்ஷி சாப விமோச்சனமானவன சுவாமிகிட்ட வேண்டுகோளாக கேட்குறார். நித்தியம் சூரியன் வழிபடணும், அதுக்கப்புறம் சிவாச்சாரிய வழிபடணும். 365 நாள் சுவாமியை சூரியன் அர்ச்சிக்கிறதா ஐதீகம். இங்கே நான் பூஜை பண்ண இந்த தினத்தில் உன்னோட நாமத்தை சொல்லிட்டு யார் உள்ளே வராளோ அவளுக்கு என்ன காரியமோ சித்தி பண்ணி கொடுங்கிறார். அதனால் இங்கே பிரதோஷத்தில், மகா சிவராத்திரியில், மாசி மகத்தில் ருத்ராட்சம் அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக தருவோம். அந்த தரக்கூடிய ருத்ராட்சம் கழுத்தில் அணிய முடியாது. சுவாமி அம்பாள் பேர் சொல்லி பூஜை பண்ணணும். வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாதாய நமசிவாய ருத்ராட்சேஸ்வராத நமஹா அப்படின்னு சொல்லி இதை ஜபம் பண்ணணுங்கிறது ஐதீகம். அந்த ருத்ராட்சத்துக்கு அவ்வளோ மகிமை. அதை ஒரு செப்பு டப்பா வாங்கி அதில் விபூதி போட்டு தான் அந்த ருத்ராட்சத்தை வச்சுக்கலாம். ஜபம் பண்ணிவிட்டு அவ்வளோ மகிமை. அவ்வளோ சீக்கிரம் யாராலும் இந்த ஆலயத்தை தரிசிக்க முடியாது. இடையூறுகள்லாம் இருக்கும். எல்லா இடையூறையும் மீறி இங்கே தரிசனம் பண்ணால் திரும்ப திரும்ப இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பாக்கியம் ஏற்படும். தேனும் சுண்ணாம்புனால் கட்டப்பட்ட இது ஒரு வசீகரமான க்ஷேத்திரம். ஆனால் யார் மனசில் என்ன நினச்சி இங்கே சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறோமோ வசீகரமாக சுவாமி ஏற்றுக்கிறார் அப்படிங்கிற ஐதீகம். எல்லாருமே இந்த ஆலயத்தை அவ்வளோ சீக்கிரம் தரிசிக்க முடியாது. பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் தரிசிக்கலாம். அதனால் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். இந்த ஊர் பேர் தேப்பெருமானூர், இன்னொரு பேர் தேவராஜபுரம் பேர். இந்த ஆலயத்தை நவக்கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன் மேற்கு பார்த்துருப்பார். சூரியனுக்கு பின்னாடி சந்திரன் இருப்பார். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல இங்கே வந்து அங்காரகன் இருப்பார். இங்கே அங்காரகன் இருக்கக்கூடிய இடத்துல புதன் இருப்பார். இங்கே புதன் இருக்கக்கூடிய இடத்துல ராகு இருப்பார். ராகு இருக்கக்கூடிய இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் இருப்பார். சனீஸ்வரன் இருக்கக்கூடிய இந்த இடத்துல சுக்கிரன் இருப்பார். இங்கே குரு இருப்பார். சனீஸ்வரன் இருக்கக்கூடிய இடத்துல குரு இருப்பார். இங்கே குரு இருக்கிற இடத்துல சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து சந்திரன் இருப்பார். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் எல்லா கிரகங்களும் மாறி இருக்கும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெற்க பார்த்து இருப்பார்.
அதனால் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். கிரகங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ண முடியாது. பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் தரிசனம் பண்ணால் இந்த ஆலயத்தை. மறுபிறவி இல்லாத புனிதர்கள் தான் இத்தல ஈசனை வழிபடும் பாக்கியம் கிட்டும் என்பது விநாயக பெருமானின் வாக்கு. யாருக்கு மறுபிறவி இல்லையோ அவர்கள்தான் இக்கோயிலுக்கு வர முடியும், சுவாமியை தரிசிக்க முடியும். 12 ஜோதிலிங்கம் தரிசனம் கொடுத்த புண்ணிய ஸ்தலம் என்பதனால் 7 ஜென்மங்கள் புண்ணியம் செய்தவர்கள், மறுபிறவி இல்லாதவர்கள் தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும். இந்த கோயிலில் கடந்த 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சூரிய கிரகணத்தின் போது யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒரு பாம்பு வந்து சிவலிங்கத்திற்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்தது. அதன் வாயில் ஒரு வில்வ இலையை ஏந்தியவாறு அது சுவாமியின் அபிஷேக நீர் வெளியேறும் துவாரம் வழியாக கருவறைக்குள் மெதுவாக சென்றது. பிறகு சிவலிங்கம் மீதேறி அந்த பாம்பு தன்னுடைய வாயில் இருந்த வில்வத்தை லிங்கத்தின் மீது வைத்து பூஜித்தது. பிறகு கடந்த 2017ஆம் ஆண்டு மீண்டும் இந்த கோயிலுக்கு நாகம் வந்திருக்குங்க. அனைவரையும் மீண்டும் வியப்பில் ஆழ்த்தியது. இங்குள்ள சிவனுக்கு ருத்ர கவசம் சார்த்தப்பட்டு அந்த கவசமானது தனி அறையில் வைக்கப்படுவது வழக்கம். அப்படி வைக்கப்பட்டிருந்த ருத்ர கவசம் ஆரத்தி காட்டுவதற்கு அந்த கோயில் அர்ச்சகர் சென்றுள்ளார். சென்று பார்க்கையில் 6 அடி நீளமுள்ள ஒரு பாம்பின் சட்டை ருத்ராட்ச கவசத்தின் மீது இருந்துள்ளது. இதை கண்டு அனைவரும் மெய்சிலிர்த்தன. இந்த நிகழ்வு 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்தது. இந்த கோயிலில் இருக்க நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் வித்தியாசமான நிலையில் சூரியனை பார்த்து எல்லா கிரகங்களும் இருக்கும். மகா மண்டபத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் நந்திய பெருமான் காட்சி தருகிறார். இவருக்கு வலது காது இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா பிரளய காலத்தின் போது உலகமே மூழ்கிய போது இத்தலம் மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் வெளியே தெரிந்தது. அப்போது பிரம்மா இத்தலத்தில் இறங்கி பார்த்தார். அங்கே விஸ்வநாத சுவாமி எழுந்தருளி இருப்பதை கண்டு வழிபட்டார். ஈசன் அப்போது ஜோதிலிங்கமாக காட்சி கொடுத்தார். இந்த நிலையை பிரளயத்தில் சிக்கிக்கொண்ட நந்தி இறைவனை தேடி தலத்திற்கு வேகமாக வந்தது. அப்போது அதோட கால் சறுக்கி ஒரு பக்கமாக விழுந்து விடவே அதன் வலது கால் மடங்கி உள்நோக்கி சென்று விட்டது. இதனால் வருந்திய நந்தி இறைவனை நோக்க நந்தியின் உள்போக்கை அறிந்த இறைவன், நந்தியே வருந்தாதே, யார் ஒருவர் தங்கள் குறைகளை உன் வலது காலில் இருந்து பக்கம் சொல்கிறார்களோ அதை நான் உடனே நிவர்த்தி செய்வேன் என்று ஆறுதல் கூறினார். அதன்படி இந்த நந்தியின் வலது கால் பக்கம் தங்கள் குறைகளை கூறினால் அது நிவர்த்தியாகிவிடும் என்கிறார்கள். இக்கோயிலின் கர்ப்பகிரகம் மட்டும் தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. தினமும் காலையில் சூரிய பகவான் தன் ஒளிக்கதிர்களை சிவலிங்கத்தின் மீது படர செய்து அதற்கு பின்புதான் காலை 7 மணி அளவில் கோயில் திறக்கப்படுகிறது. சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது படுவதற்கு ஏற்ப கிழக்கு வாசல் சாளரம் போல் அமைக்கப்பட்டுள்ளது. ஏன் சனி பகவான் ஒய்யாரமாக நிற்கிறார்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இறைவனை பிடிப்பதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டதால் அம்பாளிடம் நாளை காலை 7:15 நாழிகை பொழுது ஈசனை பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதை கேட்டு கோபம் கொண்டாள் அம்பாள். எப்படியும் ஈஸ்வரனை 7:15 நாழிகையில் பிடித்து தன் வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் மறுநாள் ஈஸ்வரனை பிடிக்க சனி பகவான் மெதுவாக வந்தார். அப்போது அன்னை ஈஸ்வரனை பக்கத்தில் இருந்த அரச மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள சொன்னாள். ஈஸ்வரரும் அப்படியே செய்தார். அங்கு வந்த சனி பகவான் அம்பாள் அரச மரத்தடியில் நிற்பதை பார்த்து ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். அதனால் அரச மரத்தை பார்த்த வண்ணம் அங்கேயே நின்று விட்டார். சனி பகவான் சொன்ன 7:30 கால நாழிகை கழிந்ததும் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து ஆரம்பித்தார். அப்போது அன்னை சனி பகவானை பார்த்து, என்ன ஈஸ்வரனை பிடிக்க முடியவில்லையா, தோல்வி அடைந்து திரும்பி செல்கிறாயா என்று கேட்டாள். சனி பகவான், நான் வந்த வேலை வெற்றியுடன் முடிந்தது. ஈஸ்வரனே அரச மரத்தடி பின்புறம் ஒளிந்திருந்தது நேர்ந்ததல்லவா, அந்த நேரமே நான் அவரை பிடித்த நேரம் என்று ஆணவத்துடன் சொன்னதுடன் சற்று ஒய்யாரமாக இடுப்பில் இடக்கை வைத்த வண்ணம் அம்பாள் முன் நின்றார். சனி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ஈஸ்வரன் அரச மரத்தடி பின்புறத்திலிருந்து கோபத்துடன் வெளிப்பட்டு மகாமந்திர பைரவர் அவதாரம் எடுத்து சனி பகவானை 2ஆக கிழித்தார். 2ஆக கிழிக்கப்பட்ட சனி பகவான் சிவபெருமானை நோக்கி, ஈஸ்வரா, தாங்கள் வகுத்து கொடுத்த சட்டப்படிதான் நான் இயங்குகிறேன். நான் இல்லையேன் பூ உலகவாசிகள் தங்கள் விருப்பப்படி மிகுந்த ஆணவத்துடன் செயல்படுவர். எனவே ஆணவத்தோடு நான் நடந்து கொண்டதற்காக என்னை மன்னித்து மீண்டும் முன்பு போல் செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார்.
அவர் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் இரு கூறான உடலை ஒன்று சேர்த்து அருள் புரிந்தார். இவ்வாறு ஆணவம் நீக்கிய இந்த சனி பகவானை வணங்கினால் சனி தோஷம் விளங்கும் என்பது ஐதீகம். கோயிலின் தென்பகுதியில் உள்ள சன்னதியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார். இவர்கள் சீடர்கள் யாருமின்றி காளை வாகனத்தில் அமர்ந்து நிறுத்திய திசையில் நோக்கி அருள்பாலிக்கிறார். இவரை பார்த்தீங்கன்னா அன்னதான தட்சிணாமூர்த்தி என்கின்றனர். கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8:30 மணி முதல் 11:30 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரையும் திறந்திருக்கோங்க. பிரதோஷம், சிவராத்திரி, மாத சிவராத்திரி, மகாமகம், மகா சிவராத்திரி மற்ற சிவனுக்குரிய நாட்கள்லாம் சிறப்பு பூஜை நடைபெறுங்க. நாங்கள் போனது மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் போனோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.